இவ்வளவு பேரு பகவத்கீதால இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொன்னா it is definitely a wonderful work done by all of you. I thank you all the organizers for bringing so many young minds to the truth of Bhagavad Gita. இந்த உலகத்துல வந்து இந்த டைம்ல கலியுகம் சொல்ற டைம்ல இந்த மாதிரி உலகத்துல ஃபுல்லா எல்லாருமே இந்த மாதிரி ஆலோசனையில இருக்கும்போது, அதாவது என்ன நடக்கிறது, யாரு இது பின்னால இருக்காங்க கண்ட்ரோல், who is in charge, and all our leaders, they have also equally been confused. இந்த மாதிரி total confusion. Every question that is being asked is being passed on, or it is being discussed, but nothing is being answered. Even if it is answered, it is seen that it creates some peace for some time as some sort of a satisfaction. Adukapra innu konja naalukku mudinjaprom, then again some other thing comes up. So you can see that human society, அப்புறம் இங்க இருக்கிற லீடர்ஸ்க்கெல்லாம் அந்த தகுதி இல்லை. இது என்னன்னு சொல்லி உலகம் ஃபுல்லா ஒரு 1/2 கிராம் கூட இல்லாத ஒரு வைரஸ் எல்லாம் டோட்டலா இது வந்து வெயிட் பண்ணீங்கன்னா 1/2 கிராம் கூட வராது. அந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கிற வைரஸ் வந்து உலகத்தையே இவ்வளவு பெரிய 7.2 பில்லியன் பாப்புலேஷன் பீப்புள் ஆர் பீங் ஹெல்ட் பை த நெக் பை a small வைரஸ். டெஃபினெட்லி இது யாரு, என்ன, எப்படி இந்த மாதிரி சக்தி, எப்படி இந்த மாதிரி பவர் வந்ததுன்னு சொல்லி எல்லாருமே கேட்க தேவை. ஸோ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது பகவத்கீதா தான் ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த பகவத்கீதால தான் இந்த காரியத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பகவத்கீதாவை ரெகுலரா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது படிச்சுட்டு இருந்தோம்னா இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலினே மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ரித் கீதா மிருத ஸ்நானம் சம்சார மலநாசனம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்ட்ரோடக்ஷன் பகவத்கீதால பாத்தீங்கன்னா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் இதை எழுதியிருக்காரு. சங்கராச்சாரியர் இந்த ஒரு ஸ்லோகம் கீதா மகாத்மியம்னு சொல்லி சொல்றாரு. மலினே மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. மலின என்ன சொன்னா அழுக்கு பிடிச்ச இந்த சரீரத்தை நம்ம வந்து டெய்லி ஜலஸ்நானம் செய்யறோம். அதாவது டெய்லி குளிக்கிறோம். நம்ம ஷவருக்கு கீழே குளிப்போம், இல்ல பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல குதிப்போம், இல்லைன்னா எப்படியாவது நம்ம வந்து ஜலஸ்நானம் செய்யறது உண்டு. தினே தினே சக்ரித் கீதா மிருதஸ்நானம். அதே மாதிரி டெய்லி கொஞ்சமாவது சக்ரித்னா கொஞ்சமா ஒரு சாப்டர் இல்ல அது ரொம்ப ஜாஸ்திங்க. 18 சாப்டர்ல ஒரு சாப்டர் சொன்னா எப்படி சரிங்க? 2 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் அதோடைய என்ன பொருள் உரை அதெல்லாம் வாசிச்சு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சக்ரித் கீதா மிருத ஸ்நானம். கீதாவை எடுத்து ஸ்நானம் செய்யறது யாரு? இந்த சரீரத்தை கிடையாது. கீதாவில என்ன சொல்லி இருக்குன்னா 2வது அத்தியாயத்துல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, நான் வந்து இந்த சரீரம் கிடையாது, நான் இந்த ஆத்மா. ஆத்மாவுக்கு எப்படி ஸ்நானம்? இந்த சரீரத்துக்கு ஸ்நானம் ஜலத்தை எடுத்து உண்டு, தண்ணி எடுத்து நம்ம வந்து ஸ்நானம் பண்ணிக்கலாம். ஆத்மாவுடைய ஸ்நானம் எப்படின்னா பகவத்கீதா வாசிக்கிறது டெய்லி ஒரு ஸ்லோகமாவது, 2 ஸ்லோகமாவது, 5 ஸ்லோகமாவது. சக்ரித் கீதா மிருத ஸ்நானம் சம்சார மலநாசனம். அதாவது சம்சார மலம்னு சொன்னா இந்த ஆத்மாவுக்கு மேல இருக்கிற பல கோட்டி ஜென்மங்களாக நம்ம இந்த உலகத்துல வந்து அந்த அழுக்கு அக்யூமுலேட்டட் டர்ட் நிறைய இருக்குமே, அது எல்லாமே போயிடும் டெய்லி கொஞ்சம் பகவத்கீதா வாசிச்ச போறோம். ஸோ டெய்லி கீதான்னு சொல்லி நீங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது கீதா வாசிங்க. பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட் இட் இஸ். ஒன்ஸ் அது ஒரு டேஸ்ட் வந்துருச்சுன்னா you will think about it in a very different way. கீதா டெய்லி படிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைமை வந்துடும். டெய்லி ஏதாவது ஒண்ணு, அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு சொல்லி
ஒவ்வொரு பாயிண்ட் கிருஷ்ணர் சொல்றதுலயுமே நமக்கு பலதும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லைஃப் பத்தி லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் த கீதா, சோ மெனி யூ கேன் டேக் எவ்ரி டே. இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்துல எல்லாமே என்னால சொல்ல முடியாது, சிலது மட்டும் நான் சொல்றேன். மெயின்லி ஆன் த தீம் ஆஃப் பீஸ். உலகத்துல இருக்கிற நிலைமை பத்தி நான் அவ்வளவா சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு பிடிச்சு, சில இடத்துல தீ பிடிச்சுமா, சில இடத்துல நிஜமாவே தீ பிடிச்சிருச்சு. கலிபோர்னியா ஃபயர்ஸ், அங்க ரெகுலரா தீ பிடிக்கிறது. வேற ஏதோ இடத்துல volcano is bursting. Another place the glacier burst and water came down and flooded the whole people in Uttarakhand in north in this thing. The whole world is raging in COVID. இது இல்லைன்னா எக்கானமி ப்ராப்ளம், இதுனா லீடர்ஷிப் ப்ராப்ளம், இது இல்லைன்னா அமெரிக்கால ட்ரம்ப் வெளியில போக மாட்டேன், நான் even though I have lost I will not go out from my seat is stuck to my back sideன்னு சொல்லி அவர் போகாம இருந்து கடைசியில ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். மோஸ்ட்லி லீடர்ஷிப் ப்ராப்ளம். லீடர் ஆனவங்க அந்தந்த சீட்டு விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அவங்களுக்கு, எஸ்பெஷலி பொலிட்டிஷியன்ஸ். I don't want to speak about your country, but I know that you all know that politicians don't want to leave their position at all until they die or somebody assassinates them. This is the way it goes on nowadays, everywhere. And although they are not able to do certain things properly, so those leaders who take life lessons, அவங்க இந்த வாழ்ந்து அவங்களுக்கு விஸ்டம் புரிஞ்சு அனுபவிச்சு அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருந்தாதான், எஸ்பெஷலி இஃப் தே கோ பை பகவத்கீதா, யூ வில் see they will be very different leaders. பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் அந்த மாதிரி ஒரு லீடர். அவருக்கு இந்த உலகத்துல யாருமே பதவி கொடுக்கல, அந்த மாதிரி பதவி கொடுக்கல, அவர் அந்த மாதிரி பதவியும் விரும்பல. பட் யாருமே பதவி கொடுக்காமே அவருக்கு ஒரு பதவி. எப்படின்னா, அவர் செய்த காரியத்தை எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மையிலேயே இஸ் a true leader of human beings because he brought for everybody this Gita Mritasnanam Samsara Malanashanam, cooling waters of Gita's wisdom, so that kulundu you can take a bath. When you take a bath, after how do you feel? Very fresh and very nice. So if you take this Gita bath sincerely, I promise you, all of you who are introduced to the Gita through these sessions, every day, if you take and try to understand even 1 point, 2 points, you don't have to become a great pandit. ஒரே நாள எதாவது கரைச்சு குடிச்சு எல்லாமே ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நான் இதாகணும்னு நினைக்க தேவையில்லை. You first understand what is the philosophy of the Bhagavad Gita. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலுமே, like you've taken a bath. Every day you'll feel you've taken a philosophical bath, a spiritual bath, a devotional bath. And ulla you will have a wonderful feeling where you have never reached inside so much deep. So this is one point I want to tell you wonderfully. Then your life will be very peaceful. Every day you take bath, you'll feel every day very fresh and very bright. And you will feel like giving this message to everybody else. மற்றவங்களுக்கு எல்லாமே இது தெரியணுமேன்னு சொல்லி you will become part of the Gita community. You see? And you want to gift a Gita to everybody. அவங்களுக்கு அதுக்கு வேல்யூ இல்லைன்னா கூட somehow if they read it they will be benefited ன்னு நீங்க நினைப்பீங்க. Because you want to bring peace in everybody's life. People are suffering. பலவிதமான உள்ள துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. பிரபுபாதர் சொன்னாரு, இந்த உலகத்துல 3 விதமான மிசரி, 3 விதமான உள்ள கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கலாம். He said, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, 3 விதமான. அது நீங்க படிச்சிருப்பீங்க பகவத்கீதால. ஆத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா. ஆத்தியாத்மிகன்னு சொன்னா நம்மளுடைய மனசுனால நமக்கு ஒரு துன்பம், நிம்மதி இல்லாம போகும், ஒரு அமைதியா நம்ம வாழ முடியுமான்னு சொல்லி.
மனசுனால, இந்த சரீரத்தினால. இந்த சரீரத்தினால நம்ம இப்ப பாக்குறது உண்டு. இந்த சரீரத்துடைய கஷ்டம் நம்ம பார்க்கறது உண்டு. இந்த சரீரத்தினால நமக்கு வந்து கோவிட் இல்லைன்னா பிளட் ப்ரெஷர், இல்லைன்னா அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற மனசுனால கான்ஸ்டன்டா ஏதாவது ஒரு குத்திக்கிட்டே இருக்கும். மனசு ஏதாவது some type of thought will keep coming inside. Envy, lust, greed, anger, all these things together will continuously keep troubling us. So peace is a very difficult job when the soul is inside this body, inside the prison house of the body with mind, intelligence, and this body. It is designed for disruption and disturbance. So அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில, because of the mind, because of the thing, adhyatmika klesham. Misery is given to us by the mind and the body. Then adi bhautika klesham. சும்மா இருந்தா யாரா வந்து ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. Either the income tax people will come and trouble you when you're doing a nice good business, or the neighbor will drop a stone on your car because you bought a new car, or somebody will do it, that neighbor's dog will bite you. Something will keep happening from some other person. It is so funny. I recently was hearing, and then the court, then somebody will file a court. This actually happened. One lawyer was telling me how the court functions in the court, how you can never get a proper justice and decision, especially in a democratic country, how it functions justice. பக்கத்து வீட்டு நாய் வந்து அவரை கடிச்சிருச்சு. பக்கத்து வீட்டு நாய் கடிச்சு ரொம்ப நாள் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, உங்க நாயை பார்த்து சரியா கட்டி வைங்கன்னு சொல்லி. அவரு கெட்டல. ஒரு நாளைக்கு பார்த்தா இவருடைய கம்பவுண்ட்ல அந்த நாய் வந்து இவருடைய காலை கடிச்சு, அவருக்கு ஒரே கோபத்துல, நாய் கடிக்கணும்னு சொல்லி நான் முன்னால உங்ககிட்ட இவ்வளவு நாள் சொல்லிட்டே இருக்கேன், நாயை கட்டி வைன்னு சொல்லி, நீ நாயை கட்டி வைக்காம இப்படி பண்ணின்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கர சண்டை. அந்த சண்டை வருதுல இவர் வந்து ஒண்ணு சொல்ல, அவர் வந்து ஒண்ணு சொல்ல, இது வந்து உன் மேல கோர்ட் கேஸ் நான் போட போறேன் உன் நாயினாலன்னு சொல்லி போய் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. He went to the court actually and filed a case. This fellow's dog on so and so day, an Alsatian, a greyhound, whatever it was, அது வந்து என்ன நான் இது பண்ணும்போது என்ன வந்து கடிச்சுதே சொல்லி, இவர் வந்து சொல்றாரு என்னுடைய நாயே கிடையாது, என் நாய் யாரையுமே கடிக்காது, என்னுடைய நாய் பரமசாது, அது வந்து வாய் கூட திறக்காது, அதுக்கு ஆல்ரெடி வயசு இவ்வளவு ஆயிடுதுன்னு சொல்லி அவர் பலதும் சொல்றாரு. பெரிய ஆர்கியூமெண்ட். ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? ஒரு நாய் கடிச்சிருச்சான், அதுக்காக கோர்ட் வரை போயிட்டாங்க. அங்க போய் அவர் வந்து 2 பேரும் சண்டை பிடிக்கிறத பார்த்து, சரி, கோர்ட் requires correct information, so it is appointing a commission. One commissioner will be sent to examine the situation in the house and find out whether the dog has done so and so thing which he claims. அது ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி ஒருத்தர் வந்தாரு, 2 அசிஸ்டன்ட் கூட ஒரு கார்ல வந்து எங்க நாயின்னு சொல்லி பேடெல்லாம் எடுத்துட்டு வந்து நாயோட படத்தை எடுத்து நாய் எதுன்னு பார்த்து இவர் நாயை காமிச்சு, அப்புறம் வந்து இவர் வந்து கையில கொஞ்சம் பிரைபு கொடுத்து என்னை ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு நாய் இருக்குங்க இது எதுன்னு சொல்லி அவர் கையில காசு கொடுத்ததுனால இவர் வந்து வேற மாதிரி ரிப்போர்ட் எழுதினாரு. ரிப்போர்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் கமிஷன் ரிப்போர்ட் வந்து வாசிக்கும் போது அவர் ரிப்போர்ட் எழுதியிருக்காரு. பார்த்தேன், ரொம்ப பயங்கரமான நாய், 2 வீட்டுக்கு நடுவில் இருக்கு, பெரிய அதுக்கு ஒரு கூடே இருக்கு அந்த நாய்க்காக, அது இப்படின்னு சொல்லி ஃபைனலா நான் வந்து வாயை திறந்து பார்த்தா அந்த நாய்க்கு பல்லே இல்லை அப்படின்னு சொல்லி கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இவருக்கு காசு கிடைச்சதுன்னு சொல்லி. நாய்க்கு பல்லே இல்லையா? அப்போ அந்த கோர்ட் கேஸ்ல அந்த ஜட்ஜ் எடுத்து, நாய்க்கு பல்லே இல்லைன்னா அது கடிச்சாலும் அவனுக்கு வலிக்காது, அது கடிச்சாலும் அது டேஞ்சரஸ் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லி அதை எக்ஸாமின் பண்ணி கடைசியில ஆர்டர் கிடைச்சது, நாயை சரியா கெட்டி வை. He escaped from that. Kaliyuga is like this. ஒரு நாய் கடிச்சா ஆதி பௌத்திக கிளேஷம். The bite of the dog is much better than this neighbor fellow and the court case and the judge and the money that you spend and everything together. பயங்கரமான கஷ்டம் எல்லாருக்குமே, தேவையில்லாத கஷ்டம், right?
ஸோ கோர்ட்ல போனா கேரளால எஸ்பெஷலி எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். மை ரைட்ஸ் ஆர் லைக் திஸ், மை லைக் திஸ் சொல்லி சவுத் இந்தியால. ஸோ ஆதி பௌத்திக கிளேஷ் அது இல்லைன்னா யாராவது ரோட்ல போகும்போது ஏதாவது பண்ணுவாங்க. மத்தவங்க வந்து நமக்கு துன்பம் கொடுக்கறது. சும்மா இருந்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா 2 கொசு கடிச்சிட்டு போகும். இங்க உட்கார்ந்தீங்கன்னாவே வந்து இங்க வந்து டமால் somebody will bite you. If not, I don't know whether coronavirus is on the tip of my nose swinging down. I don't even know. It will catch me. I don't know. Something will happen. We are always in danger. A very delicate position. Adi bhautika klesha. இதனால நிம்மதியே இருக்க முடியாது. Something keeps happening. Then ஆதி தெய்வீக கிளேஷா. தேவர்கள் எல்லாம் 33 கோடி தேவர்கள் who are managing the whole cosmic manifestation. அவங்க வந்து இந்த உலகத்தோடைய செட்டப் எப்படின்னா, பகவான் செய்த நியமங்கள், laws of God, they should be followed. பகவானுடைய laws நம்ம ஃபாலோ பண்ணலன்னா then there will be disruption in management. Appointed by Bhagavan, all the great தேவர்கள்லாம் அவங்களுடைய டிபார்ட்மெண்டோடைய வேலை பண்றவங்க. If we don't do properly what we are supposed to do as duties, every human being has got duties to do. இங்க வந்து ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு சொன்னாரு பிரபுபாதர். இங்க வந்து நீங்க வீட்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கொடுக்குறீங்க, வாட்டர் சார்ஜ் கொடுக்குறீங்க, அது கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இங்கேயும் இந்த சூரியன் வந்து சும்மா வந்து காலம்பரை உதய சூரிய உதயன் வந்து அதுக்கப்புறம் லைட் நமக்கு கொடுத்து நமக்கு வந்து நம்ம ஜாலியா நம்ம வந்து சூரியன் உதயத்தில் நம்ம இருக்கோமே, we cannot take it for granted. We should know and we should understand that all these things are chargeable. How they are chargeable? Light. The moonshine is also chargeable. Because of the moon, the vegetables get nourished. Krishna is telling that in the Bhagavad Gita. And there is rain. Otherwise the crops. Parjanyat anna sambhavaha yajñat bhavati parjanya yajña karma smudbhava. Parjanyana rain. Without rains we cannot do anything. No crops will be there. Without crops we cannot live. There will be no annam. Right? Everybody needs grains for subsistence. Annat bhavanti bhutani. இந்த மாதிரி சைக்கிள் இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் தேவை. We need rains. And the person in charge of rains is Indra. The person in charge of air that we breathe is Vayu, Surya, Chandra, Varuna, Agni. All of them, they are in charge of various departments. And they're not giving everything free. We are thinking it is free because we have no knowledge, because we have not studied Bhagavad Gita. But actually they are all chargeable. அதாவது அவங்களுக்கு அந்த ஹோமம், அந்த யாகம், அந்த யஜ்ஞம் எல்லாம் அந்த வந்து கர்மங்கள் எல்லாம் நம்ம செய்யணும். If you don't do, which is what is happening nowadays, then there will be COVID-19, there will be COVID 20, 21, 22 also, maybe, we don't know if we go at this rate. If you do all sorts of things that are against the laws of God and against laws of human society, then you will have Adi Daivika Klesha. They will give miseries to you. Here, tsunami. Here, COVID. Here, this volcano eruption. Here, dry climate. Here, no rain and drought. And the Mari Paladum, it is happening because of human beings not following laws of God properly. So because of all these things, our peace gets disturbed. Mind, our body, other living beings, devas, we are all at their mercy. And mostly it is very difficult to be so nicely coordinated. So this human life in this world is definitely oriented and designed. Some way or the other you will suffer because it is meant to awaken you to spiritual life. ரொம்ப நிம்மதியா கம்ஃபர்டபுளா இருந்தா you will become totally absorbed and you will forget to ask these $1 million questions. Who am I? What am I doing here? Who is God? What is this world? All these $1 million questions we may not ask. அதனால இந்த questions எல்லாம் நீங்க கேட்கணும்னா கொஞ்சம் விதமான கொஞ்சம் உங்களை சூண்டி விட்டாதான் some misery is there only you will ask. So the misery is an essential component of this world.
துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகத்தை வந்து கிருஷ்ணர் துக்க ஆலயம்னு பேர் போட்டிருக்காரு. துக்க ஆலயம், அசாஸ்வதம், டெம்பரரி பிளேஸ் ஃபுல் ஆஃப் மிசரிஸ்னு சொல்லி ஒரு டைட்டிலே கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல how we can be peaceful is a great art. That is what we are going to discuss is the conclusion of Bhagavad Gita. After Krishna says, Anityam asukham lokam imam prapya bhajasvama. நீ வந்து இவ்வளவும் கஷ்டப்பட்டு அனித்யம் அசுக்கம் லோகம் வந்து பிராப்தி நீ அடைஞ்சிருக்க. என்ன அடைஞ்சிருக்கன்னா அனித்யம் அசுக்கம் லோகம். அனித்யம்னா நாட் பர்மனன்ட், அசுக்கம்னா நாட் நோ ஹாப்பினஸ் ஹியர். இந்த மாதிரி ஒரு லோகத்தை பிராப்தி உனக்கு வந்து இந்த மாதிரி அடைஞ்சிருக்கிய நீ இப்பவாவது இமம் பிராப்ய பஜஸ்வமாம், worship me, then you will find peace. This is the solution that Krishna is giving. This place is designed to be miserable, especially for those people who don't want to keep God in the center of their life. கடவுள் இல்லாம நீங்க நிம்மதியா வாழவே முடியாதுன்னு சொல்லி நீங்க பகவத்கீதை வாசிச்சீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க, உறுதியா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா why not sentimentally, scientifically you will understand, logically you will understand, rationally you will understand. புத்தியோட நீங்க புரிஞ்சுக்கலாம் இது நடக்கிற காரியம் கிடையாதுன்னு சொல்லி. only when you read Bhagavad Gita you know why Bhagavad Gita வந்து இந்த உலகம் எப்படி நடக்கிறது, how it is working under the three modes, திரிகுணங்களுக்கு கீழே எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பகவத்கீதையில தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த உலகம் வந்து குவாண்டம் பிசிக்ஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ் சொல்ற மாதிரி ஃபுல்லா நடக்கல. அதெல்லாம் வெரி சூப்பர்ஃபிஷியல். கீழே யார் அதை நடத்துறாங்க அதை யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் தே திங்க் பகவத்கீதை இஸ் a religious text. ஒரு மதத்துக்கு அந்த டெக்ஸ்ட் இட் இஸ் a religious text. குரான் அப்படி, பைபிள் இப்படி, இது இப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய தப்பு. மேபி பீப்புள் ஆர் இன்டர்பிரட்டிங் த பகவத் கீதா wrongly. But if you really touch the Bhagavad Gita as written by Bhaktivedanta Swami Prabhupada, உண்மையிலே இந்த உலகம் எப்படி நடக்குது, அதோடைய மெக்கானிக்ஸ் என்ன, இந்த சரீரம் எப்படி ஓடுது, இந்த மனசு, இந்த புத்தி, இந்த அகங்காரம், இந்த சரீரம் எல்லாமே எப்படி வேலை செய்யுது, ஒரு மெஷின் மாதிரி. யந்திரா ரூடாணி மாயையா, மாயை எடுத்து செய்த இந்த யந்திரம், இந்த மெஷின் எப்படி ஓடுதுன்னு சொல்லி பகவத்கீதால படிச்சாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். கான்சியஸ்னஸ், உணர்வு, போதம், இது how it is running this machine, how you are spirit soul in this body, இதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா தான் புரிஞ்சுக்கலாம். This is highest knowledge. ராஜவித்யம் ராஜகூஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம். கிருஷ்ணர் வந்து இது ராஜவித்யம், கிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதனால பகவத்கீதால தான் நமக்கு நான் யாரு, இந்த உலகம் என்ன, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, கடவுள் யாரு, இது நடுவுல கடவுளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் வந்து இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மூணும் இந்த ட்ரையாங்குலரா நம்ம தெரிஞ்சுப்போம். ட்ரைபார்டைட் ரிலேஷன்ஷிப்ஸ், காட், நேச்சர் அண்ட் மேன். வாட் இஸ் தி இன்டர் ரிலேஷன்ஷிப்? இது யாருக்கு தெரியுறதோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லு வைதிக சாஸ்திரமே தெரியும். இந்த பகவத்கீதா வந்து இந்த வைதிக சாஸ்திரத்துடைய சாரம். வைதிக சாஸ்திரத்துடைய சாரம், பிலாசபிக்கல் எசன்ஸ் வந்து உபனிஷத். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துப்தம் கீதாமிருதம் மஹத். அதே சங்கராச்சாரியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்பேரிசன் சொல்றாரு. வைதிக சாஸ்திரத்துடைய பிலாசபிக்கல் எசன்ஸ் வந்து உபனிஷதுகள். அந்த உபனிஷதுகள் எல்லாமே ஒரு பசு மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, அந்த பசுல இருந்து பாலை கறக்கிறது வந்து அந்த கிருஷ்ணர். அந்த பால் வந்து கீதா சாரம், அதுதான் கீதா. அந்த பகவத்கீதாவை வந்து குடிக்கிறதுக்கு அர்ஜுனருக்கு கொடுக்கிறாரு. So the calf is Arjuna, the cow is Upanishads, and the milker of the cow is Krishna, who is the speaker of the Bhagavad Gita, and is feeding that essence to Arjuna. What a wonderful example. ஆனா நீங்க பகவத்கீதால இந்த சின்ன விஷயம் மட்டும், இந்த மூணு விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா, இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ், யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் த கீதா. கீதாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ அண்டர்ஸ்டுட் த என்டையர் வேதிக் சாஸ்திரா. கீதாவுடைய கன்க்ளூஷன் என்ன? போக்தாராம் யக்ஞ தபசம் சர்வலோக மகேஸ்வரம்
Sukritam sarva bhutanaham gyatvam shanti mrichati. Shanti, peace. How will you attain? You must know God. You must know who he is. What is his nature? What is his character? What does he do? அது இந்த ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றாரு. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். போக்தாராம் means the real enjoyer. யஜ்ஞ தபசாம், நீங்க யஜ்ஞம், நீங்க கர்மங்கள் எல்லாம் செய்யறதுடைய actual enjoyer. Finally it goes to him only. From the தேவர்கள் வழியாக அவர் வந்து supreme creator, that absolute truth கிருஷ்ணர் கிட்ட தான் போகுது. இதெல்லாம் எல்லா ஆஃபரிங்ஸுமே he is the real final destination. போக்தாராம் யஜ்ஞ தபசம், நீங்க தபஸ்யங்கள் எல்லாம் செய்யறது, நீங்க யஜ்யங்கள் எல்லாம் செய்யறது, அதோடைய பலம் அதெல்லாமே தேவர்கள் கிட்ட இருந்து அந்த சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூத், பரம் தத்துவம் கிருஷ்ணர் கிட்ட தான் போகுது. சர்வலோக மகேஸ்வரம், இந்த ஹோல் மெட்டீரியல் கிரியேஷன் இருக்கிற எல்லா பிரபஞ்சங்களுடைய நாதர் மகேஸ்வரா, சர்வலோக மகேஸ்வரம். And number 3, Sukhridam Sarva Bhutana, the best friend of all the living entities. Sukhritnu சொன்னா மித்ரன், மித்ரனுக்கும் மேல. நம்ம வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்கிற 3 விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கலாம். பந்து, மித்ரா, சுக்ருத். பந்து, மித்ரா, சுக்ருத். பந்துன்னு சொன்னா சாதாரணமான ஃப்ரெண்டுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது ஹலோ வேர் ஆர் யூ ஃப்ரம், ஐ ஆம் ஃப்ரம் சோ அண்ட் சோ பிளேஸ் அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதா இல்லையா, அது வந்து பந்து. பஸ்ல எப்போ ஏறும்போது அப்பப்போ பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கும்போது ஹலோன்னு சொல்லுவோம் நம்ம. பந்து, லைட் ஃப்ரெண்ட்ஷிப். அவரை தெரியும் எனக்கு. ஐ மீட் him regularly in this thing. I meet him in the shop. I meet him in the mall. I meet him in the bus stand. When I go to drop my child, I meet him always here and there. அப்படின்னு சொல்லி பந்து, லைட் ஃப்ரெண்ட்ஷிப். அக்வைண்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது வந்து டீப்பர் லெவல் மித்ரன். அவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. நான் அவர் வீட்டுல எல்லாம் போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், படுத்திருக்கேன். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க. மித்ரன். எனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் கேட்டிருக்கேன், அவர் பண்ணி கொடுப்பாருங்க அப்பெல்லாம். So we are in a colony and I know him very well. He is distantly related to me also. This is closer than bandhu. Bandhu na acquaintance, mitra na inna close. ஆனா சுஹ்ருத்னா அவரை மாதிரி எனக்கு வேற யாருமே கிடையாது. அவரை மாதிரி எனக்கு வேற யாருமே கிடையாது. He is my best friend. He is my best friend. So this is very important to know. This is very important to know. Sukhridam Sarva Bhutanam, the best friend of everybody is only Krishna. Nobody can be having friendship with you on the level like Krishna. It is reserved only for him. Sukhrit. இது மாதிரி லெவல்ஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஒரு லெவல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், பகவானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரியவே தெரியாது. அதை நம்ம அனுபவிக்கவே இல்லை. நம்ம பந்து மித்ரன் அனுபவிக்கிறது உண்டு இந்த உலகத்துல. அதுவும் பல கஷ்டங்கள், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த கலியுகத்துல. யார்கிட்டயுமே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். வெரி ஈஸிலி பீப்புள் வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? சோ சுஹ்ருதம் சர்வபூதானா, நான் மட்டும்தான் the well-wishing friend of every atma, including the mosquito who will bite you, plus the gnat, plus the blue whale. Everybody, all of them are spirit souls. For all of them, I am the best well-wishing friend. This is the third point he's telling. Suhridam sarva bhutana, because God is your friend in the புரிஞ்சுக்கணும் நீங்க. You can develop a friendship with God. It is a very unique thing. Krishna is offering in Bhagavad Gita friendship. வாங்க இந்த கை பிடிங்க, guaranteed I will never disappoint you. இந்த உலகத்துல பல பேருக்கு மேல நம்ம வந்து நம்பிக்கை வைத்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறோம். ஆனா invariably there is some problems. Rarely we are able to somehow manage for some time. But with Krishna, Krishna is guaranteeing you will have never problem.
Any problem you will not have if you invest in me. சுஹ்ருதம் சர்வபூதானாம். அதனால பகவான் கிட்ட யாருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம டெவலப் பண்றோமோ அவங்களுக்கு மத்தவங்க கூட ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். Krishna is the central nodal point in many networks. பகவான் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க் நிக்காது. பகவான் சென்ட்ரல் நோடல் பாயிண்ட்ல வச்சு அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது ரொம்ப ஸ்டேபிளா நிக்கும். அதுதான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், ISKCON. பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் உங்களுக்கு இந்த பகவத்கீதா எடுத்து காமிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமா பர்பட் எல்லாம் எழுதி அவர் இதுதான் விரும்பினாரு. எல்லாருமே பகவான் நடுவுல வைத்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்யூனிட்டியா எல்லாமே keeping God in the center, we can all serve him and we have beautiful, wonderful relationships. So நம்ம டிவோட்டீஸ் உடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எல்லாருமே சேர்ந்து we will form a wonderful Gita family, a Gita community, helping each other in understanding and progressing in Gita wisdom, helping in each other to help establish a relationship with Krishna, which each one of us can establish relationship with Krishna, and with each one of us he will help in many different ways, many ways. It is the experience of people all over the world. The Bhagavad Gita 85 languages translate பண்ணி ஒவ்வொரு இடத்துலயுமே நான் சொல்ற மாதிரி இப்ப இந்த உலகத்துல ரஷ்யன், ஹீப்ரூ, சைனீஸ், கிரீக், லாட்டின், Moldavian, Estonian, you name it, in all these languages they are talking that Krishna wants to extend his relationship and friendship to you. Please become Krishna's friend. He is waiting for you. Solli proposal. Man manabhavamat bhaktir matyaji mam namaskuru mame vaishyasi satyam te pratijane priyosime. Krishna is offering a relationship. So third point, sukhridam sarvabhutanam, become my friend. I am waiting to establish relationship, a friendship with you. ni Krishna சொல்றாரு. இது மூணு நம்ம தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் போக்தாராம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வமாம் சாந்தி மிருச்சதி. இந்த மூணு விஷயங்களும் பகவானை பத்தி புரிஞ்சிருக்கிறவனுக்கு சாந்தி, பீஸ் he will attain. Krishna's guarantee. பகவத்கீதா உடைய பீஸ் ஃபார்முலான்னு சொன்னாரு பிரபுபாதர் இந்த ஸ்லோகம். The peace formula of Bhagavad Gita given by Krishna is these three things: recognizing God, Bhoktaram Yajñatapasam, Sarvaloka Maheshwaram, the creator, the supreme, our father, Pitaham Asya Jagato, Mata Data Pitamaha. Krishna is telling, I am your father, I am your mother, I am your grandfather, I am your great grandfather. Everything I am for you. And not only in this lifetime, forever. Forever. I look after you. I provide you with this body. I provide you with material requirements. I provide you with rain, grain, fruits, vegetables, atmosphere, beautiful scenery, water, everything for you. I am providing because I am your father. So why can't we establish a relationship with that father? What is wrong? We don't lose anything. We only gain. எல்லாம் லாபம் தான் நமக்கு. முட்டாள்தனமா நம்ம பகவான் இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழறதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய foolishness. All our governments are leading us to that, and they nowadays religion சொன்னா ஒரு மாதிரி பேசுறாங்க. Faith based organizations, FBO பெருசா நேம் கொடுத்திருக்காங்க அதுக்கு. யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்தே சொல்லிட்டாங்க. FBO, faith based, அதாவது உங்களுக்கு நம்பிக்கை, faith இருக்கிறதுனால it is not provable by science, it is not logical, it is not rational. என்னவோ சொல்லுவீங்க, ஏதோ கிரந்தத்துல ஏதோ பகவத்கீதால ஏதோ சொல்லியிருக்கு, குரான்ல ஏதோ சொல்லியிருக்கு, பைபிள்ல ஏதோ சொல்லியிருக்கு, hell and brimstone will come if you don't do that. என்னாச்சு, ஒண்ணுமே இல்லையே, யாருமே பார்க்க முடியலையே, எனக்கு கண்ணால அது தெரியலையே, இது தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. It is not so shallow understanding Bhagavad Gita. It is a wonderful science explained. You would have got a sample of it in this 18 days. It is not just a religious text. It is philosophy. It is science. அதுல ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயுமே we can explain deep values. We can explain science.
Today's solutions that they want for science is all mentioned there. Solution for so many things. So இது மூணு தெரிஞ்சிருக்கிறவனுக்கு வந்து அமைதி நிம்மதி உண்டு, peace we can get னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதா, right? So the conclusion of Bhagavad Gita is, the peace formula is, we must recognize God. We must recognize God and we must recognize Him as our provider, as our well-wisher, Suhridam Sarvabhutana, well-wishing friend of everybody. God never wants to do anything wrong with you. Everything that is happening wrong is because of our wrong usage, our abuse of the facilities given by God, including this body, including this mind, intelligence, and the world around us. Because of that only you're getting these consequences. தப்பா யூஸ் பண்ணா அப்படிதானே இருக்கும். You see, if you use the human body, which is meant for this high realization, for ordinary material purposes only, it's a wasting this human form of life. What facility is given, what responsibility is expected from you in the human form of life, that should be executed. இல்லனா வீணா போகுமே, இந்த காஸ்ட்லியான ஹியூமன் லைஃப் வீணா போயிடுமே, மிஸ்யூஸ் பண்ணோமே. நான் வந்து உங்களுக்கு ஹாக்கி ஸ்டிக், இந்தியானா ஹாக்கின்னு ரொம்ப ஃபேமஸ், ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட், ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்தேன் நான் உங்களுக்கு. நீங்க அதை வந்து செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா ஏ சொல்லி கத்துவாங்க வீட்டுல, இல்லையா? உங்க அப்பா வந்து உங்களுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க வந்து வீட்டுல வந்து உங்க கிச்சன்ல வந்து ஏதோ ஹுக்கு போடணும்னு சொல்லி அங்க அம்மா கிரிக்கெட் பேட் எடுத்த 2 அடி ஓங்கி அடி அடிச்சாங்கன்னா அதை நீங்க ஓடி போய் இது தொடாதீங்க, இதான் யூஸ் பண்றது, இதுக்கு இந்தாங்க சுத்தி எடுத்துங்க, கிரிக்கெட் பேட், என்னோட கிரிக்கெட் பேட்டை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதே மாதிரி கிச்சன்ல இருக்கிற பழைய காலத்துல எல்லாம் அம்மின்னு சொல்லி அதை அரைப்பாங்க, இவ்வளவு பெரிய கல்லு, அந்த இட்லி அரைப்பாங்க, அதெல்லாம் வைத்து நீங்க வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணீங்கன்னா, using the right things for the right purpose, using human life for simply enjoying ordinary things is a very underutilization, great underutilization. So we must use properly, we must not abuse and we must not underuse, but we must utilize everything in achieving the goal of life. This is Bhagavad Gita's message, right? So when we do that, we become prosperous. இதனாலதான் Bhagavad Gita is very important. It's not just religion. Sarva dharman parityajya mamekam sharanam vraja aham tvam sarva papebhyo mokshayishyami ma suchah. அந்த மாதிரி உங்க பகவானை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாந்தி மட்டும் கிடையாது, you'll also become fearless. Ashantasya kuta sukham. How can you enjoy sukham if you are not peaceful? கிருஷ்ணர் சொல்றாரு, பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்க எப்படி அனுபவிப்பீங்க? How will you enjoy material life கூட எப்படி அனுபவிப்பீங்க if you are not peaceful? அசாந்தஸ்ய குத சுகம். அசாந்தஸ்யன சாந்தி இல்லைன்னா நீங்க எப்படி சுகம் அனுபவிப்பீங்க? முடியாதே. சாந்தி எப்படி அனுபவிப்பீங்க? These 3 things, போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம். If these things you understand and you start relating with Krishna like that, chanting Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, சொல்லி இதை chant பண்ணி getting closer to God in a relationship, இதை நீங்க பண்ணீங்கன்னா you will become peaceful. When you become peaceful, next thing you'll become is happy. Sukham. You'll be peaceful means you'll be happy. But all this is related with you to recognizing God, Krishna, as my well-wisher. That is why we are telling you to read Bhagavad Gita, to get to know this knowledge, then practice it a little bit. Chant this Hare Krishna Maha Mantra, which is a real magic mantra. Everything that Krishna is talking about in Bhagavad Gita, you can achieve by chanting Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. இந்த மாதிரி டெய்லி பகவானுடைய தியானம் நான் செய்யணும். Because my Lord and Master is everything for me. He is the ultimate goal of life. அப்படின்னு சொல்லி பகவானுக்காக ஒரு 1/2 மணி நேரம், 24 நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், இப்போ எவ்வளவாது you can chant some japa. I think you have already been shown how to chant japa. You chant some japa. You also read Bhagavad Gita
and you associate with everybody who is in this way living the Gita life. Living the Gita life is very easy. It's not difficult. Achieving peace in this chaotic world, the only way is to follow the instructions of Krishna given in the Bhagavad Gita. Amazing results will come out of it. So, this is the beginning. This is the start for many of you who are new here. First time இதை நீங்க பிடிச்சிருப்பீங்க பகவத்கீதாவை. இது ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. உங்களுடைய இந்த லைஃப்ல ஃபுல்லா the greatest experience is the 18-day Bhagavad Gita course you have done. I can guarantee you. இந்த வாழ்வுல மட்டும் கிடையாது, இவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்த ஜன்மங்கள் எல்லாத்துலயுமே இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நிகழ்ச்சி. There is no doubt about it. This is the turning point in your material life. இதை நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா somehow a little bit, if you hold it together, every day read Gita, every day try to hear Krishna's instructions and chant Krishna's name, and having the association in the Sangam, ரொம்ப important. If you try to do that, wonderful things will happen to you. Wonderful things will happen to you. So don't worry about people saying it is a religious text. It is beyond being just a religion, because Krishna is saying this knowledge is beyond religion. Sarva dharman parityajya. You give up all the religion also. The purpose of religion is to reach you to God and establish a relationship with God. Love of God is the purpose of religion. So ultimately, Bhagavad Gita is not teaching only religion, it is taking you beyond religion also. Religion means the practice of spiritual life while living in this material world, according to rules and regulations. And the niyamangal praharam நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது religion. Religion na, madam na, codes, rules, regulations, அதெல்லாம். பட் யாரு ஒருவனுக்கு பகவானுக்கு மேல பிரேமம் கிடைச்ச அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்துருதோ, அவங்க sometimes they will not even follow some laws of religion. It does not matter. It is only meant, religion is only meant to go to that side. அந்த சைட்ல ஆல்ரெடி போயிட்டாங்கன்னா பின்ன ஏன் பிரிட்ஜை பத்தி கவலைப்படணும்? அவங்க பிரிட்ஜோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி, ரைட்? அப்பாரம் பகவான் அவங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பகவானு கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பந்தம், ஒரு பிரேமத்தோடைய பந்தம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூ மே ஃபாலோ, மே நாட் ஃபாலோ, டஸ் நாட் மேட்டர். பட் உலகத்துல மற்றவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்றோம். மற்றவங்களெல்லாம் என்ன பார்த்து இது பண்ணணும்னு சொல்லி பகவத்கீதால சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட, நீ இந்த போர்ல நீ if you don't take part in this war, you people are watching you because you are a big man, you are a leader. Yat yat acharati shreshta tat tat eveturu janah sayat pramanam kurute lokastat anuvartate. இந்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பெருசா பாக்குறாங்க. நீங்க ஒரு லீடர் மாதிரி, நீங்க பண்றதுல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அதே பண்ணுவாங்க. The nature of this world is people follow all these fans now with all the social media and everything. People very closely follow all these big people. If the big people all do Bhagavad Gita, everybody will do Bhagavad Gita. The problem with people not following Bhagavad Gita is because the leaders don't follow. The leaders don't follow God's laws. Many of them don't. Some of them do. Some few of them maybe they do. But many of them don't. So Prabhupada சொன்னாரு, யத்யத் ஆச்சரித்தி ஸ்ரேஷ்டஸ்னு சொன்னா பெரியவங்க என்ன பண்றாங்களோ குழந்தைங்க பார்த்து அதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அப்போ பிரபுபாத சொன்னாரு, நம்ம பண்றத நம்ம பண்ணி காமிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க அதே மாதிரி பண்ணாங்க. நீங்க வீட்டுல பகவானை சேவிச்சு பகவானுக்கு ஆர்த்தி எல்லாம் காமிச்சு கீர்த்தன் பண்ணி ஹரிநாமம் சொல்லி பகவத்கீதா வாசிச்சீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல வளர்ந்து அவங்களும் அது பண்ண ஆரம்பிப்பாங்க. ரைட்? So leaders are required to do it. So many of you are leaders. நீங்க ஃபேமிலியில லீடர்ஸா இருப்பீங்க, உங்க காலனியில லீடர்ஸா இருப்பீங்க, உங்க கம்பெனியில லீடர்ஸா இருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்தே தீரும். So your followers will also follow you if you do this. Very important, therefore, for us to do this. So next time you think of giving a gift to somebody, you must think of giving him Bhagavad Gita. You see, this is the best gift to everybody.
People may agree, people may not agree. இந்த ஜெனரேஷன்ல வேற புதிய ஜெனரேஷனால இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். Like I used to tell a joke about how father is asking the son, a mother is asking the son, பாட்டியோடைய பர்த்டே நாளைக்கு தெரியுமா உனக்கு என்ன சொல்லி. யாருடைய பர்த்டே? பாட்டியோடைய பர்த்டே நாளைக்கு. அப்படியா, எவ்வளவு வயசு? 80 years she is becoming tomorrow. தெரியுமா உனக்கு சொன்னோன்னே அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி பாக்குறது. சரி, ஏன்டா ஒரு மாதிரி பாக்குறேன்னு சொல்லி பாட்டிக்கு ஏதாவது பர்த்டே பிரசன்ட் கொடுப்பியா இல்லையா? சடன் ஆயி எஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன. என்ன கொடுக்க போற? ஃபுட்பால் கொடுக்க போறேன்னா. பாட்டிக்கு ஃபுட்பாலா? 80 years ஆன பாட்டிக்கு நீ என்னடா ஃபுட்பால் கொடுக்குறேன்னு சொன்ன? அப்படிதான், என்னுடைய பர்த்டேக்கு நான் வந்து 6 years ஆயிடுச்சு. பர்த்டேக்கு நான் 2வது கிரேடு போகும்போது எனக்கு பகவத்கீதை கொடுத்தாலா இல்லையா அந்த பாட்டி? அப்ப நான் ஃபுட்பால் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி ஜெனரேஷன். It is an insult if I get a football. I mean, if insult if I get a Bhagavad Gita as a gift. உன்னை என்ன பண்றேன் பாரு, உனக்கு ஃபுட்பால் கொடுறேன். பாட்டி நீ ஃபுட்பால் விளையாடு, 80 years old. It's impossible to use. So they think giving Bhagavad Gita, some people think it's what a book, who is going to read this? This is meant for age-old people. When I'm 80 years old only, I should read Bhagavad Gita. No. You'll be very surprised. So many young people all over the world, in Russia, in America, and all of them are reading Bhagavad Gita. And they like it so much. They are discovering so many wonderful things. So, இது வந்து தேவையில்லாத ஒரு gift. சில வந்து வீட்டுல எல்லாம் வந்து எனக்கு ஒரு gift கிடைச்சுட்டாங்க, இந்த gift வேற யாருக்கா கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீட்டா புதுசா பேக் பண்ணி பழைய பேக்கேஜ்ல இருந்து எடுத்து அதை உள்ள இருக்கிற பேப்பர் எல்லாம் கிழிச்சு புதுசா with love and great regard for you, happy birthday ன்னு சொல்லி அதை மட்டும் கிழிச்சு இந்த gift அங்க போ. சில gift will travel to many places because that gift is not wanted by anybody. இவனுக்கு கொடுத்த gift இவன் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து, அவங்க வந்து இவருக்கு கொடுத்து சுத்திக்கிட்டே இருக்கும். Sometimes gifts travel much more than you travel. Finally, because of age, there will be no more be given. So don't make Bhagavad Gita a useless gift. Bhagavad Gita contains wealth. பிரபுபாதருடைய பகவத் கீதா, அவர் எழுதின கீதா வந்து எங்க போனாலுமே வெடி மாதிரி. If you start reading it, amazing things happen to it. I was doing this 18-day sessions in the beginning of the lockdown. You know, some thousands of people enrolled, but every day some 1,000 people were coming somehow, but not the same people. But அதுல வந்து 1-2 பேர் எங்கிட்ட வந்து நிறைய பேர் எழுதினாங்க. அப்புறமா வாட்ஸ்அப்ல, இமெயில்ல எல்லாம். But so many amazing stories they wrote about how they are benefiting. But one story I thought I will tell you that you'll be very surprised. That one girl, I think she was from somewhere in Gulf or I think in America. She wrote to me saying that நான் கோயம்புத்தூர்ல மகாராஜ் உங்க கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ல I have taken part. இன்னைக்கு வந்து every year we conduct in all the schools Vedic quiz, painting competition, quiz competition, அது இதெல்லாம் நிறைய காம்படிஷன் அந்த காலத்துல ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருந்தோம். I have taken part in it. I got first prize in quiz. And you gave me Bhagavad Gita, told me to chant 1 round every day. 1 round I was chanting for a long time, and then I got married, and then I was not able to. I got children, everything. But the Bhagavad Gita I never read. I kept it there. When I married also, I took it with me. She wrote the whole history. Very interesting. When married also, I took it with me. It's almost 25 years she has got that Bhagavad Gita, but she never read it. In the COVID time, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகி எனக்கு ஏதாவது நிம்மதியா இருக்குன்னு சொல்லி she saw this and she enrolled for this course. Then when she saw me coming there, she said, I think I know this Swamiji. I know him. அப்படின்னு சொல்லி 1 நாள் 2 நாள் அப்படி வந்து கேட்டு, டெஃபினட்டா எனக்கு தெரியும், இவர் தான் எனக்கு அந்த பகவத்கீதா கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள போய் அட்டத்துல எல்லாம் ஏறி அந்த பாக்ஸ் எல்லாம் திறந்த பழையதெல்லாம் வெளியில எடுத்தாங்க அந்த பகவத்கீதாவை. அப்ப என்னுடைய பேர் வந்து சர்வைஸ்வரிய தாசா. அதுல சைன் ஆயிருக்கு என்னுடைய பேரு, ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லி. I have signed it. She took it out and said, this is the book he's talking about. This is Bhaktivedanta Swami Prabhupada. கீழே இறங்கினாங்க.
அன்னைக்கு 3வது கிளாஸ்க்கு வந்தாங்க. அன்னைக்கு நைட் என்கிட்ட பேசினாங்க. ஃப்ரம் ஆன் வாட்ஸ்அப் ஷீ ஸ்போக் டு மீ அண்ட் செட், ஆர் யூ நாட் சரை ஸ்ரீதாஸா? நீங்க தானே எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னு. நான் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம். ஐ செட் எஸ் எஸ் எஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் யுவர் ஃபேஸ் அண்ட் நேம், பட் மை நேம் இஸ் சரை ஸ்ரீதாஸ். நோ, ஐ எம் சோ ஹாப்பி டுடே. நவ் ஒன்லி ஐ ஃபீல் லைக் ரீடிங் இட். ஆல்ரெடி நான் 2 சாப்டர் படிச்சுட்டேன். 2 நாளைக்கு 2 சாப்டர் படிச்சுட்டேன். நான் இந்த ஃபுல்லா பகவத்கீதை அந்த 18 நாள்ல படிக்கணும்னு நான் வந்து ஐ எம் determined to do it. Please bless me, she said. At the end of 18 days, she called me and said, I finished all the 18 chapters. All the 700 and odd pages I read. Every day I read, because I can't go to work and my children are at home. And every day I read and I read and I'm so happy. 25 years I should have done this much before. Very wonderful report. So I assure you, if you read, அது வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இட் லுக் வெரி டேஞ்சரஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் சம்ஸ்கிருத ஸ்லோகம், அது இது என்னெல்லாமோ வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல. கிருஷ்ணர் வந்து உங்க மாதா பிதான்னு சொல்றாரு. அவர் எழுதினது இவ்வளவு கஷ்டமா இருக்குமா புரியறதுக்கு? அப்பா பேசும்போது அம்மா பேசும்போது குழந்தைக்கு வந்து புரியாம இருக்குமா? புரியுற மாதிரி தானே பேசுவாங்க. அதனால டோன்ட் திங்க் தட் பகவத்கீதா இஸ் சம்திங் யூ cannot understand. It is the only thing you can understand. You cannot understand rocket science, you cannot understand engineering, you may not understand quantum physics, but definitely everybody in this world can easily understand Bhagavad Gita. Why? Because Krishna is saying, dadami buddhi yogam tam yenamam upayandite. நான் உனக்கு தேவைப்பட்ட புத்தியை கொடுக்குறேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சோ ராமானுஜாச்சாரியர் வந்து ஸ்ரீரங்கத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல யாரோ ஒருத்தன் பகவத்கீதா வாசிக்கிறானா, அவரை சுத்தி பண்டிதர்கள்லாம் நின்று சிரிக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. அவர் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தோன்னே என்னப்பா நடக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் பரிகாசம் பண்றாங்க. நான் வந்து என்னோட குருவோடைய கட்டளை, அவரை இந்த மாதிரி நீ சேவிக்கணும், நீ இந்த மாதிரி பண்ணணும், நீ பகவத்கீதா வாங்கி நீ வாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வாசிக்க தெரியாது, நான் படிச்சதே கிடையாது. ஆனா குருவுடைய கட்டளை நம்ம வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். இங்க வந்து உட்காந்து கோயிலுக்கு முன்னால சன்னிதானத்துல உட்காந்து நான் படிக்கலாம்னு சொல்லி, படிக்க தெரியாதுன்னா கூட அது ஏதாவது நான் முயற்சி செய்யணுமே குரு ஒரு கட்டளைன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சுட்டேன். படத்தை தான் நான் இந்த பார்த்தேன். கிருஷ்ணர் எப்படி அந்த ரதத்துல கீழே ஒரு ஒரு இடத்துல உட்காந்து திரும்பி இப்படி அர்ஜுனர் மேல நிக்கிற இடத்துல அவர்கிட்ட வந்து பேசி இந்த வந்து ஃபுல்லா சொல்லி கொடுக்கிறாருன்னு சொல்லி இதுல சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இதுதான் இந்த படம்னு சொல்லி பகவானே வந்து அவருடைய பக்தருடைய சேவிக்கிறாரு ஒரு டிரைவர் மாதிரி அப்படின்னு சொல்லி அதை பார்த்து எனக்கு மனசுல பகவானுக்கு மேல இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பெக்டும் இவ்வளவு பெரிய அன்பும் பிரேமமும் இப்படியே அது கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அழுக வருது, நான் கண்ணால அழ ஆரம்பிச்சுட்டேன். இந்த படத்தை பார்த்து இவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி பரிகாசம் பண்றான்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு, நான் ராமானுஜாரியான்னு சொன்னேன், ஆக்சுவலா இது சைத்தன்ய மகாபிரபுடைய காரியம். சைத்தன்ய மகாபு கீழே இறங்கி அவர் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு, ஆலிங்கனம் பண்றாரு. அவரும் அழறாரு, நீ படிக்கவே தேவையில்லையப்பா, நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ பகவத்கீதாவுடைய சாரமே புரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா பகவான் வந்து இவ்வளவு முயற்சி செய்யறாரு நமக்காக, அத கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கிட்டிய, இது போரும், நீ வந்து பகவானுடைய சரணம் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி. பகவான் ரொம்ப பெரிய கிருபாலு, கொஞ்சமா உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவர் எல்லாமே உனக்கு கொடுத்துருவாரு சொல்லி சொல்றாரு. So it's our duty to hear words of God because he has taken the pains to tell us. It's our duty to hear our Father. If you simply hear it like that, and if you chant this Hare Krishna Mahamantra, wonderful things will happen in your life. You will become the most peaceful person. In this chaotic world, you will become the very peaceful person. I promise you. This is a guarantee given by Krishna also in Bhagavad Gita. Not only Yatra Yogeshwaro Krishna Yatra Partha Dhanurdhara Tatra Sri Vijayo Bhutir Dhruvanītir Matir Mama. என்னெல்லாம் நடக்கும் வந்து யார் இதை ஏத்தெடுத்துக்கிறாங்களோ இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் அர்ஜுனா அண்ட் கிருஷ்ணா, அவங்களுக்கு
தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி. ஸ்ரீத்வம், லக்ஷ்மி உங்க கூடயே இருப்பா. நீங்க காசு கீசுன்னு கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றது. விஜயம், விக்டரி ஆல்வேஸ் ஆன் யுவர் சைட். துருவம், morality, highest morality always on your side. This is the meaning of Bhagavad Gita. So society will become very wonderful. So I will stop here. It's exactly 1 hour. So I urge all of you to take the path of peace given by Krishna, recognize him as God, become his devotee, chant Krishna's names, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Worship Krishna. Definitely your life will be wonderful. Om Tat Sat. Srila Prabhupada ki jai. If anybody has any questions, I like to entertain those questions. Yes, Maharaj. Hare Krishna, Maharaj. Thank you so much, Maharaj. Or comment. Yeah. Thank you, Maharaj. So, Sarvajaya Devi Dasi Mataji, அவங்க தான் என்ன கூப்பிட்டு மகாராஜ் ப்ளீஸ் வாங்க, மலேசியால முயற்சி செய்து பல பேர் ரொம்ப சீரியஸா அதை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. So I want to thank Sarvajaya Devidasi and all the organizers all over Malaysia, Kripa Sindhu, Krishna Das, Kathamrita Das, and Shiva Chaitanya Das, Prabhuji, and all of the great devotees whom I know for a very, very long time. Oru varshama Malaysia la varamudiyala. I could not eat all that wonderful noodles and all the amazing dishes. Neenga thaniya saapidringa paravalla, but very soon I will come and take along with the interest and all the quota pending, everything together. I am missing all the Malaysian dishes. I shall not name it because my mouth is watering. In the meantime, if there's any questions, we'll be very happy to answer. Oh, I forgot, Simeshwar Prabhu is here. Hari Hari. I did not see you at all, Simeshwar Prabhu. How are you? You have a few words to say. Simeshwar is the granddaddy of whole of Malaysia. Sorry, I did not remember. I did not see you. Simeshwar Prabhu. Any words? Few words from Simeshwar Prabhu. Hare Krishna Maharaj. Malaysia land across the seas. Coimbatore la kaathu vara mari. Let us hear it. Maharaj, romba nandri. I can't hear you. ரொம்ப நன்றி மகாராஜ். ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல கிளாஸ் கொடுத்தது, ஒரு அவர் நல்லா கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச். நீங்க எப்போதும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜக் கொடுக்கணும் நம்மளுக்கு. நீங்க நான் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் புதுசா இருக்கிறாங்க நிறைய பேரு. So my program is mainly meant for the new people. Yes, Maharaj. We have many. அப்பப்ப எங்களுக்கும் தேவை மகாராஜ். என்னங்க நாங்க வரணும் சீக்கிரம். All of you. Virtual life is, to some extent okay. COVID இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிரும், நீங்க வந்துருங்க. ஆமாங்க, Malaysia is my home. My home sweet home. Thanks. Sivananda Gauradas has raised his hand. Somebody called Hari is also raised. Hare Krishna Maharaj. Hare Krishna Maharaj. Hare Krishna Maharaj. Subhananda here. Yes, tell me, Subhananda ji, how are you? Fine Maharaj. Maharaj, அன்னைக்கு வந்து 100வது நாள் வந்து அந்த பாகவதம் பிரவணா வந்து நம்ம இவரு வம்சிட்டாரி. அன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த பாகவதத்தோட அந்த தெளிவுரை வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு மகாராஜ். உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் வந்து அதுக்குள்ள அது ஆஃப் ஆயிடுச்சு மகாராஜ். ரொம்ப அருமையா இருந்துச்சு மகாராஜ். 100வது நாள் நீங்க பேசுனீங்களே திருப்பலை. ஓ திருப்பலை. ஓகே ஓகே, மதுரை. அன்னைக்கு 100வது நாள் நீங்க பேசின அந்த அன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு மகாராஜ். நீங்க பேசுனது அன்னைக்கு பாகவதத்தை பத்தி நீங்க அந்த வம்சிடாரி செஞ்சுட்டு இருக்காருல்ல அதுல. ஸோ அவர் வந்து பிரபு வந்து எப்போதும் வந்து இங்க மலேசியால எனக்கு அனுப்புவாரு. நான் வந்து இங்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இங்க மலேசியால உள்ளவங்கள நான் வந்து அந்த பாகவதம் அந்த கேட்கறதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் மகாராஜ். ஆமாங்க, நான் வந்து தமிழ் புலவன் கிடையாது, ஏதோ கொஞ்சம் தத்து புத்துன்னு தமிழ் பேசிடுவேன். ஆனா உங்க தமிழ் ரொம்ப அருமையா இருந்துச்சு மகாராஜ். உங்க தமிழ் நான் வந்து இங்கிலீஷ் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. எல்லாம் ஆங்கிலத்தை தான் பேசுவேன் நான் நார்மலா. ஆனா உண்மையில உங்க தமிழ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சிரிக்கிறாரு, அவருக்கு தெரியும். Simeshwar is laughing. Yeah.
Thank you, Subhananda. Ramesh, Prabhu. I'm missing that. What is that you made and gave me? Kunjam on the soup, yeah. What is that? I forgot the name also. Me curry. Me curry, yes. Me curry. Wow. Really missing it. No chance. Me curry, you curry, no chance. They'll never do anything. Maharaj, we have Nirmala Mataji and Hari Yes, Prabhu. please, Nirmala Mataji. She must be wondering, enna mari Swamiji, அவர் வந்து me curry, me hum எல்லாம் பேசிட்டு இருக்காரு, பகவத் கீதான்னு சொன்னாருன்னு. Harisha Mataji, you can unmute yourself, Mataji. Nirmala. Yes, Mataji. Nirmala Servil. Or Hari Prabhu, you also can unmute yourself, both of you. அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க போல கேள்வி கேட்க. Any other questions from the participants? Okay, iPhone. Yeah, Hare Krishna Prabhu, you can unmute. iPhone. Yeah, you can unmute. Hare Krishna. You can unmute yourself. There's a question in the chat box. You can have to see Padmanabha Prabhu. Yes, bro. Just reading that. Okay, Maharaj, from Geetika, Hare Krishna Maharaj, please accept my humble obeisance. Bhagavad Gita tells us to accept failures and success, happiness and loss equally. But how do we imply it in our daily life when these losses and success are the things which eventually affects the next step in our ordinary lives in this material body and material world? Our things which, 1 minute. Yeah. In our daily lives, when these losses and successes are the things which eventually affects the next steps in our ordinary lives in this material body and material world. Well, interesting question. Geeti Eka Reddy. From Geeti Eka Reddy. Geetika. I'm sorry, Geetika? Saroja Mataji's daughter. Okay, Saroja Mataji's daughter, Geetika. Right. So, how do we practically apply this? Is an intelligent question from Geetika Reddy. When these things happen to us, actual losses and successes, how are we actually supposed to take it? It seems to affect our ordinary lives. So that is why, interesting question. First, I should answer philosophically the question to you. What does it mean philosophically? You see, you're talking about material success and material so many things, and I'm not denying that they are important. Yes, definitely they are important. But the whole understanding that Bhagavad Gita gives is, yes, it's important, but there's something more important also. There are two things, one of primary importance and one of secondary importances in our lives. And there are challenges from the primary and from the secondary. Like, for instance, I always give this example that your children, say you are a father or mother, Geeta Reddy may not be so old, okay, but say your father and mother or anybody, they have a responsibility towards the child. Like your parents have a responsibility towards you, Geeta Reddy. So you may be going to school or you may be going to college. So you have two types of duties. One is to do good as a student, because that's the main business as to why you are going to school or college. Studies should be done perfectly. That's your primary duty. But you also have secondary duties. Secondary duties are so many. You have to look after your health properly. You have to, give your bike for servicing or your car for servicing. You have to keep your room clean. You have to iron your clothes, or you have to, be a decent person. You have to attend so-and-so's wedding because it's necessary, although you may not like and all, but it's a social requirement. You have so many secondary duties in life also.
But imagine that your father is repeatedly telling you, did you go to that particular, that function? You did not go. How you are doing like this? People will talk bad about me, about you. You should have gone. No, I could not go. I had an assignment. I could not go. Okay. Fine. Then your mother is telling you, why don't you wash this thing properly? Why don't you clean this properly? Why did you not do this properly? They keep telling you a lot about all these secondary things which you're not doing properly. But you're actually going to class and doing many things nicely. So they don't always bug you, but sometimes when they see you're free, they'll tell you all these things. One fine day you get very angry and you say, okay, I will not go to college for the next 1 week. And afterwards, I'll think about whether I have to go or not. I will sit down and clean my room. I will give my bike for servicing. I will do this. I will do that. I will go and go to this function. I'll go to your relative's house. I'll go to the village and do this for you. All these things you have been telling me, I will do all these things. I'm not going to go and study. What will your parents immediately tell? Because you're always telling me these things, I have decided to do this so that you will be happy. No. Time irundha panna porom appadinu sollala venda. I am not going from college tomorrow. Neenga eppodume idu sollitte irkeenga. I am not. No, I never told you like that. No, it will be argument. What is it? Your primary business is to be a student. Your primary business is to go to the college and study. That should never be given up. In that you have to be successful. It does not matter if you don't clean your room for 2 days. You can still carry on. It does not matter if you don't go to that function. In the next function, we can see something and patch it up. It does not matter if you don't give your bike for servicing, because what will happen someday, somebody will come and I'll ask that fellow to come here and take it. No, there are ways of solving all that. But there is no way of solving this problem of your education if you don't go for education yourself. So you understand? Primary duties are never to be stopped at the expense of secondary duties. Correct? Gita, you understand that. So when a person understands Bhagavad Gita, he understands that I am spirit soul. I am related with God. And therefore my primary duty is to work on these things. And even if sometimes the secondary duties are challenging, I should never give up this primary thing. Actually, these secondary things that come up as a challenge, if I'm focused on the primary, these will become very mild. They'll become a very low impact on me. But if I don't do my primary thing, all these small things will become huge Himalayan mountains in front of me, and they will harass me. The problem of secondary things will be much huge. So when you learn Bhagavad Gita and you learn to focus on I am spirit soul, when you learn to focus on bhakti, when you start developing love for Krishna, it will not really affect you very much. If you have some little material problem, it doesn't matter really much, because you will see your life in a completely different way. That's okay. I tried my best. I did my best for that particular thing. It didn't work out very well. I'm not guilty of not doing. But I have definitely not failed in doing my primary duty. Right? So Krishna will take care of that. That's why he's saying, Sarva dharman parityajya mamekam sharanam braja aham tvam sarva papebhyo. Even if you don't do your secondary duties properly, I will take care of that effect. But you do your primary duty of surrendering to me and establishing a relationship with me first priority. Adanala, material success sometimes namakku definitely in the ulagathula failure தான் வரும். Success இல்லாம இது நடக்கிற காரியம். எல்லாருக்குமே நடக்கிற காரியம். Even Einstein had that same type of problem. Even Einstein, even the best of kings you can see in the material world, the best of leaders, they all have problems coming. But if they are fixed in the absolute, fixed in God, fixed in the instructions of Gita, they'll be able to take that impact much better.
Right? Do you understand that? Does that help you? Geetika ready? Geetika ready? Yeah. Thanks, Maharaj. Maharaj, we have another 5 questions in line. Okay, we'll quickly answer them. Yeah. I have a program at I have a program at 7. That's okay. We'll finish that in the next 5-10 minutes. So this question from Hari Prabhu. So the question is, Hare Krishna Maharaj, I've attended the 18 days Gita course on the first level. Is it okay to attend Bhagavatam class also now? I'm confused with Bhagavatam now. Please advise Maharaj. Thank you, Hare Krishna. Where is that? Let me read that. It's above Maharaj. Up. Hari. It's from Hari? Yes, Maharaj. I have attended the 18 days Gita course on the first level. Is it okay to attend Bhagavatam class also? No, I'm confused with Bhagavatam now. Please advise. Bhagavatam can be attended all the time, even before Bhagavad Gita, after Bhagavad Gita, during Bhagavad Gita, throughout your life, you can attend. Bhagavatam is full of beautiful stories of the Lord, nothing wrong. But if you understand Gita also, it gives you a foundation and technical things can be understood very nicely in a more deeper way. But that doesn't matter. Prabhupada told us Bhagavatam is like laddu. If you look it on any side, it will be sweet. Anywhere you look it will be sweet. So you can start from last, beginning, front, this, that, everything. So it's full of stories about the Lord and the beautiful relationships of the Lord with his devotees. So you can hear that. That is not a problem. As you develop your understanding of Bhagavad Gita, you'll also relish the Bhagavatam even more. Okay, Hari? Thank you, Maharaj. Sari. Next, go ahead, Padmanitra. Next question. Tarana Jagannatha Dasa. என்ன புதிய ஆளுங்க யாருமே क्वेश्चन கேட்கல எல்லாம் So this question from Lakshmi Mataji. Hare Krishna Maharaj, I have a question on how to treat a person who can't accept Guru. I have a question on how to treat a person who can't accept Guru. பரவாயில்லைங்க, he can still be given the mercy of Guru. Prabhu, he cannot accept Guru. It's okay, don't accept Guru. You hear Bhagavad Gita. You will have to hear from Guru only. Because on your own, you will not understand Gita. You will talk to some devotee. Anyway, that devotee will become your Guru. So this is all mental, this thing only. You say, okay, don't want to accept Guru, you read Gita. அப்புறம் கீதா அப்படி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கிளாஸ்க்கு இன்வைட் பண்ணி அவங்களை வந்து குரு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். But slowly they will understand Gita and they will understand that they have to have Guru. These are all initial starting problems only. Don't make it very big. Just okay, don't accept னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். Say don't accept Guru, you read Gita அப்படின்னு சொல்லி மாத்திருங்க. Afterwards you will see they will on their own come and ask, I want to accept Guru. After they have completed good understanding of the Gita and the association of devotees, avangale manasallam mari vandu kepanga. Okay? Thank you, Maharaj. Third question, Maharaj, from Siva Prabhu. Hare Krishna Maharaj, with all the sinful things that we have done in this material world, would Krishna ever accept us as a friend? Thank you. Well, very good question. Now you're coming to practical stuff. Thank you, Shiva. Well, you must know that Krishna is your father. And when persons are in ignorance of God, of their own identity, of things in this world, because of the way the material world runs and because nobody educates anybody about all these things, we will tend to commit sinful activity. Ignorance is the cause of sin. Ignorance of who are you, who is God, what is this world, where am I, what's happening. That makes us do sinful activity. But when you get knowledge about God, then you regret that I have been sinful. That regret itself, when you submit to the Lord actually will never lay any precondition on you for your developing relationship with him. Don't worry at all. He is not laying any precondition. He is not looking into your past. If you take excuse me, if you take Krishna Bhakti seriously, you will know that all these sinful reactions will be burnt up
karmadi nirdahati kintu cha bhakti bhajam govindamadi purusham tamaham bhajami. Krishna is using the word basmasat kurute Arjuna. Basmamnu sonna ashes, சாம்பல். பஸ்மசாத் குருசே, நம்மளுடைய பாப்பீகமான காரியங்கள் நம்ம செய்ததும், அதுவும் ஒன்னும் தெரியாம செய்த காரியங்கள், ராங் அசோசியேஷன்ல செய்த காரியங்கள், அதெல்லாமே இந்த பக்தினால அதெல்லாம் எரிஞ்சு பொசுக்கி பஸ்மம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பக்தியோடைய சக்தி. So you become sincerely oriented towards chanting Krishna's names and reading Bhagavad Gita and practicing and keeping good association. All that Krishna says, aham tvam sarva papebhyo mokshayisyami ma sucha. Papebhya, பாபம் செய்ததெல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அதை. If you simply develop a loving relationship with me in devotion. Okay? So don't worry, that's already been clarified by Krishna. Hari. Simply, Shiva, please go ahead. Yeah, thanks, Maharaj. Next question from Premla Mataji. Hare Krishna, I have a question. If a devotee dies in an accident, commits suicide, will he become a ghost? Sorry, and please forgive me if my question improper. Who is that? Arati. Premla Mataji. She sent me a private message, Maharaj. Okay. Right. So what's the question? If a devotee die in an accident or commit suicide, will he become a ghost? Yes, sometimes, depending on many other factors also, we can't exactly say. But if he commits suicide, he will definitely be a ghost. That is mentioned. Because he has no right to go against the laws of God. Committing suicide means you're disrespecting the facility given to you, abusing the facility given to you. So you may be in great illusion. மாயையில தான் இருப்போம் நம்ம. இந்த மாதிரி நான் இந்த சரீரம்னு நினைச்சு இந்த சரீரத்தை நம்ம கொன்னுட்டோம்னா நானும் செத்து போயிடுவேன், நான் இருக்கவே மாட்டேன், there is no existence for me ன்னு நம்ம நினைக்கலாம். பட் வாஸ்தவம் என்னன்னா, உண்மையான விஷயம் என்னன்னா, நான் ஆத்மா, அதனால இந்த சரீரம் போனா கூட நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். With consciousness and a subtle body. சூக்ஷ்ம சரீரம், மன புத்தி ஆங்காரம் மட்டும் இருக்கும். அதுல ஆத்மா இருந்து நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ஜட சரீரம் இல்லாம நான் என்னுடைய தாகம், என்னுடைய பசி, என்னுடைய பலவிதமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒண்ணுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பேன். ஏன்? only my gross body is destroyed. ஜட சரீரம் மட்டும்தான் போச்சு. So the suffering will become even greater. Suffering becomes even greater. So it is mentioned, you should not play the fool with the facility given by God. Don't think it is your body. I can do anything I want with it. Now, the body is given for a particular reason and you must use it properly. If your father gives you a nice new car for going to your college and coming back because he loves you so much, he spends all his money and gives you, let my son, let my daughter go like this னு சொல்லி கொடுத்தாருனா, அதை நீங்க காலேஜுக்கு போகாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி, உங்க பாய் ஃப்ரெண்டு கூட, உங்க அந்த ஃப்ரெண்டு கூட, இவங்க கூட எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி, வீட்டுல இருந்து ஒரு வாரம் இல்லாம போய் எங்க இல்லாம மலேசியால சுத்தி, நீங்க ஜோஹர் பாருல இருந்து சிங்கப்பூருக்கு போய், அங்கே இருந்து கீழே சவுத்துக்கு இப்படி நார்த்துக்கு போய் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, அவர் என்ன நினைப்பாருன்னா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவங்களுக்கு காரு கொடுத்த, இவங்க காலேஜுக்கும் போல, இவங்க படிப்பும் ஒண்ணு இல்ல கெட்டுருது, அதனால இந்த காரை திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லி திரும்பி வாங்கிப்பாரு இல்லையா? Like that, if you abuse the body, misuse it, you have no right to misuse it. Same way, you have no right to commit suicide and destroy it. If you do that, you will suffer in a ghost body. Ghost body means nothing. Till your lifetime, you will remain like that. And then you will be taken to Yamaloka and you'll be judged. But all these things will be taken care of. If in spite of you doing these things, if you have chanted Hare Krishna, everything, then your destination will be different. Normally, one who is chanting Hare Krishna and Krishna devotee will never think of suicide. But even
if he does so, and in his life he has done some Krishna Seva, Bhakti and everything, then Krishna will give a different concession for him. Okay? True. Ghost body is true. But it's not, it's very common actually. There are a lot of ghosts around here and there moving around. Ghost population is also pretty, there's a separate ghost planet only. It's only, I heard it's only 80 yojanas or something from the Earth planet or something. There's a whole loka for them also. And that's very common. And they will go and occupy people's body who have got the same type of mentality like them. And especially those who are having the same type of desires like them. But if you're a devotee chanting Hare Krishna and everything, they will never come inside you mostly. Because you're maintaining a clean atmosphere inside by reading Bhagavad Gita, by chanting Hare Krishna and everything, eating prasadam, normally they'll stay away. Okay? I hope that helps you. Yeah, thanks, Maharaj. Right. Next question actually from Kalani Perumal Mataji. Hare Krishna Prabhu, the goal to have relationship with Supreme Personality of Godhead, how to attain this high level connection? We all full of contamination, right? Hare Krishna, thank you. Yes, Mataji, we are all full of contamination. The whole material world is a contaminated place. It's a huge sakadai. Panni da irukra sakadai. India la vandinga nariya panni neenga paakalam. Of course, yours is a Muslim country, so pannis may not be around. But we just celebrated Panni Avatar of the Lord. அவங்க என்னதான் நினைப்பாங்க தெரியாது in according to this thing. But dirty place. And we are all contaminated. But Krishna is our Father. And he doesn't see the temporary material contamination. If you reach out to your Father, and if you express that I want to develop this relationship with you, I have this desire, and he knows the desire because he is in your heart as Paramatma. When he recognizes you are sincere, then he will lend his hands and lift you out from the contamination. Tesham aham samudharta mrityu samsara sagarat bhavami na chirat partha maya veshita chetasam. Bhagavad Gita la romba arumiya solraru. நான் தயங்க மாட்டேன். If even a simple sound comes from a devotee, helplessness, full surrender, I will immediately, save him, irrespective of any situation he is in. Right? So Gajendra Moksham nu solli ஒரு பிரமாதமான கதை நீங்க கேட்டிருப்பீங்களா, பாகவதத்தை சொல்லியிருக்கு. அந்த ஆத்மா ஒரு யானையுடைய பாடி, ஒரு சரீரத்துல madam budiche. It means elephant drank alcohol. It was drunk, eyes were rolling. It came and with all so many wives and so many children, great opulence he came. Anga ஒரு முதல்ல காலை பிடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஜெயிக்க முடியாம இவ்வளவு பெரிய பொசிஷன் பதவி அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்தா கூட அது கம்ப்ளீட்டா வீக் ஆகி அந்த நிலைமையில பகவான் மட்டுமே கதி சொல்லி இந்த மாதிரி ஒரு அழுக்கு பிடிச்ச நிலைமையில நான் வந்துட்டேனே சொல்லி பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு சேவை செய்தத அது இப்போ ஞாபகம் வருது. அந்த பிரார்த்தனைன்னு சொல்லி அந்த பிரேயர் ஆஃபர் பண்ணி பகவான் கிட்ட மை லாஸ்ட் ரிசார்ட், யூ ஆர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செய்யும் போது பகவான் உடனே கஜேந்திராவுடைய இது பிரேயரை கேட்ட உடனே it is mentioned he didn't even put his sandals, he dropped his chadar, அங்க வஸ்திரமெல்லாம் கீழே விழுந்துருச்சான். ஓடி he leaped on top of Garuda and landed on his neck and said go immediately, and it came at a tremendous speed and relieved Gajendra by cutting away the crocodile's head, relieved his pain and took Gajendra and went back to Vaikunta. So Bhagavan romba dayalu, kripalu. He feels, he is a person, he feels your difficulty. And when you offer yourself and pray to him, he is moved to come and do something for you. So don't worry about your contamination. Just more worry about your purity and your sincerity. Right? Automatically,
the contamination will fall down. Thank Okay? you, Maharaj. Bhakti is very strong. Thank you, Maharaj. Right, Ji? Next question, Maharaj, from Krishna Veni Mataji. Maharaj, my humble question is, why God has sent us to this earth to take forms in many, many bodies for many, many births and trap us with Maya? Why he has done this to us? Thank you for clearing my doubt, Maharaj. Krishna Veni, I am very sorry to tell you that Krishna adu pannala. Krishna did not do that. You did that. I did that. Padmanetra did that. Shanti Sivaswami did. Patita Pavana Chaitanya Das did. Kumudini did. Padmini did. Kasturi did. Vimala Ganeshan did. Sonia did. Sundara Gopi Devi Das. எல்லாருமே இது பண்ணோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க இந்த காரியத்தை. என்னது? பகவானை மறந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் தான் கிரேட்னு சொல்லி நினைக்கிற அந்த அகங்காரத்தினால இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஜன்மம் எடுக்கிறோம். இதுதான் பகவத்கீதால சொல்றது. You can read that. நம்ம பண்ண காரியம், நம்ம பகவானை மறந்து வேற ஒரு உலகம் எனக்கு தேவை, பகவான் இல்லாத உலகம்னு சொல்லிதான் இந்த பௌதிக உலகம் சிருஷ்டி பண்ணது பகவான். இதுக்காக தான் அந்த மறவியில நான் அனுபவிக்கணுமே பௌதிக நிலைமையேன்னு சொல்லி நீங்க கேட்டதுனால அதை ப்ரொவிஷன் கொடுக்குறாரு. நீங்க தான் கேட்டீங்க பகவானை மறந்து இங்க வரணும்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி இதுல பகவான் இல்லாம வந்தீங்கன்னா பாப்பிகமான காரியங்கள் தான் அதோடைய ரிசல்ட். அது நீங்க பாப்பிக காரியங்கள் செய்ய செய்ய அந்த கர்மம் பெரிய பேங்க் பேலன்ஸ் ஆக ஆக திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாயே பாஹி முராரே அப்படின்னு சொல்லி பஜகோவிந்தத்துல கிருஷ்ணன் சங்கராச்சாரியர் சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டேனே, சைத்தன்ய மகாபிரபு அதான் சொல்லிட்டாரு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஐ நந்த தனுஜா கிங்கரம் பதிதம் வாம் விஷமே பவாம்புதௌ கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்தித தூலி சத்ரிஷம் விசிந்தயா. சைத்தன்ய மகாபிரபு அதான் சொல்றாரு, ஒரு கண்டிஷன் சோல், ஒரு பத்த ஜீவனுடைய மென்டாலிட்டி பகவான் கிட்ட திரும்பி போனோம்னா தப்பு பண்ணிட்டேனா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களை மறந்து இந்த பௌதிக உலகத்துல நான் சுகம் அனுபவிப்பேன், புலன்களுடைய சுகம் அனுபவிப்பேன், அந்த சுகம் அனுபவிப்பேன்னு சொல்லி நினைச்சு நாங்க வந்துட்டேன். இது ஒன்றும் சரியாவே நடக்கல, என்னுடைய பிளான் எல்லாம் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு. திரும்பியும் நான் உங்களுடைய சரணம் அடையணும்னு சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா யூ ஆர் டேக்கன் பேக். ஸோ ஃப்ரீ வில், இந்த காலத்துல எல்லாருமே ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீடம், ஃப்ரீ வில், இண்டிவிஜுவலிசம், it has become so toxic individualism also nowadays. எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல பகவான் இன்டர்ஃபியரே பண்ணல. சரிங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்ணி கொடுத்துறேன், உங்களுக்கு வசதி என்னுடைய கடமைன்னு சொல்லி இதை பண்ணி கொடுத்துட்டாரு. So all these births and deaths we went through is by the laws of nature. If you come here, you have to follow the laws of nature. This is not freedom, does not mean you'll become free of God, free of his laws, and you can float in space like a spaceman with no law. No, that is never there. You are always under some control. You don't want Krishna's control. Prabhupada said you have to fall under Maya's control. So Maya's control you are in. And Punarapi Jananam, Punarapi Maranam is happening there. So it is not Krishna's fault. Krishna didn't put us inside. Krishna just handed over to the department. சரிங்க, இவங்களுக்கு நான் தேவையில்லைங்கிறாங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல அவங்க கத்துக்கட்டும். அந்த ஸ்கூல்ல ஸ்பெஷலா டியூஷன் டீச்சர்லாம் போட்டு ஸ்பெஷல் சிலபஸ் எல்லாம் போட்டு இவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பண்ணிக்கங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். It is our doing. So now we are getting Bhagavad Gita to understand that we can go back to God's kingdom. Okay? Thank you, Maharaj. There's Mataji, Aarti Mataji, you may ask your question. Hare Krishna Prabhu. Hare Krishna Yes. Maharaj. Yes. Maharaj, I have two questions. Yes. The first question is that what is the benefit of us reading Bhagavad Gita in Sanskrit? Same benefit that you will get reading it in English or Malayan language or Swahili or Gujarati or some African language or whatever. All benefits are same. Sanskrit is just another language.
The main thing is we must understand the content of the Gita. The language is only a vehicle for conveying that content. Of course, Sanskrit is very traditional. Of course, in Sanskrit, many more things can be expressed. It's a very rich language, very, very rich language. So many concepts and many things can be expressed. And sometimes people want to learn it in the same language that Krishna spoke. Ya swayam padmanabhasya mukha padma vinihrishta. அந்த பத்மநாபனுடைய முகத்திலிருந்து பத்ம முகத்திலிருந்து இது வந்தது. அதனால I want to learn it in the same shloka. I by heart the shloka. It came out of his mouth and சொல்லி அந்த sentimentல sometimes they learn in Sanskrit. It is good. Some people fall in love with Sanskrit because it's such a beautiful language. But it's not really very special in Kali Yuga especially. Prabhupada has written nicely in English and given us the content. It is more important for us to understand the subject matter of Bhagavad Gita. Okay? I hope that answers you. Maharaj, another question. Yes. Born in a family with a lot of responsibility. Yes. Sometimes, or maybe we can say most of the time, we are giving priority to the responsibility, and in a way, we are also doing adharmam. Sometimes you are doing adharmam. Yeah, because of the responsibility. Okay. There are situations where you tend to do adharmam because, as I said, and the maya inala. Sorry. How to go about it? அதெல்லாம் வந்து மெதுவா தான் நிக்கும். அதுக்காக தான் good association is important. நல்ல சங்கம். The company, you are what you keep as company. So sometimes சில சூழ்நிலையில சில ட்ரிகர்ஸ்னால சில past habitsனால சில associationனால சிலதெல்லாம் நம்மளால நிறுத்த முடியாது. பட் நமக்கு இப்போ அதாவது தெரியுதே இது வந்து தப்பு, நான் வந்து பகவத்கீதாவோடைய அசோசியேஷனால இது தப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதே ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. அடுத்தது பகவானுடைய கிருபையில நம்ம if we continue to read Bhagavad Gita, continue to do devotional service, continue to chant, then நமக்கு வந்து மெதுவா ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, பகவானுடைய கிருபையினால அந்த சூழ்நிலை மாறும். அந்த சூழ்நிலையை மாத்திரத்துக்குள்ள சக்தியும் பகவான் கொடுப்பாரு, புத்தியும் கொடுப்பாருன்னு சொல்றாரு. ததாமி புத்தி யோகம் தம். So you depend on Krishna, and if you sincerely chant Krishna's name and make an effort very sincerely, pray to Krishna, then you will see definitely, gradually, these things will change. So for some people, it happens immediately because of certain, shakti they have with them. For some people, it takes a longer time. Some people, it takes medium time. Some people push themselves with determination and don't look back and move ahead and make the change. Different individuals are different. But இதுல central operational principle என்னன்னா, பகவானுக்கு மேல நம்ம வந்து நம்பிக்கை வைத்து with great confidence in the words of Krishna in Bhagavad Gita, we should strive with determination. Okay? Sorry, Maharaj, if I'm going to ask you further question on this. Yes. Let's say, and the adharmam வந்து, we know it's adharmam personally, we know, but Yeah. because other people are surrounding us, maybe our family members, அவங்க அந்த அதர்மம் செய்யறதுனால நம்ம வந்து சூழ்நிலையில தடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், and we are living with them, we are in the same household with them. How to go? Is that the answer that you are giving for the What can you do? Yeah. The other extreme thing I already hinted to you, that some people are able to do, some cannot do. I know of people who say, no, I'm going to not waste my life like this. I'm going to take a drastic, draconian decision. And I'm going to keep it up. But you are in a woman's body and you may be in a different situation. You may not be able to do. I did this once upon a time in my life. I did not have any great problem. I was having a very good job. I'm from a big family. I have 5 sisters, 2 brothers, and a very big family, very jolly, everything going nice.
But I read Bhagavad Gita, I became Krishna conscious. I said, no, I must do this very seriously. I cut myself off from my family for the first 1 or 2 years. And then, of course, my family members also came with me. But many people may not be able to do that type of drastic things. Yes. You may have other people who would have done even in your Malaysian congregation. You will see many of those devotees who are serving. They have decided to do something. But your situation is different. You're a woman. And you have many obligations, many emotional ties, and many things going on. So all you can do best is to deeply pray to Krishna and try your best to see how you can do least amount of that adharma while praying to Krishna. Or that's an extreme. If you can do the next best and say, no, say they're forcing you to eat meat at home. Then you say, no, today onwards, I want to be non-violent. I've joined the vegan so-called society, so I'm not doing this. Drama. But some people may not be able to do that, or some people don't want to do that, or some people say this, that. Depends. I don't want to go into the details. But somebody who is close to you there, who is mentoring you, counseling you, they can give you more detailed information on how to do this. புரிஞ்சுங்களா? அப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து தீரும். இந்த ஸ்டெப்ல மெதுவா கிராஜுவலா தான் அந்த நடக்கும். What to do? That's your situation. But definitely by depending on Krishna, I am very sure that Krishna will bring about a solution very soon for you. Yeah, Prabhu. Okay. Right. Thank you, Mansi. Thank you, okay. Maharaj. Maharaj, now it's 6:45 already. Yes. So we just take one last question, Maharaj. Is it okay? Okay. Just like, okay, last question. This from the beginner actually. So this question from Alagintiran. Hare Krishna. As a beginner into the school of spiritual wisdom, I would like to know the appropriate number of rounds I need to chant. Hare Krishna. Okay, Alagendran, very nice that you're asking this question about practical Bhagavad Gita life and instructions of Krishna. There is no minimum. Its minimum is how much you want to do is the minimum. If you can chant 1 round, we are very happy. Krishna will reciprocate with you. But if you chant more, 4 rounds a day, 1 round should take you anything from 8 minutes a maximum to some people take more time, 9 minutes like that. So out of 24 hours, which is 1,440 minutes, if you can give 8 minutes, which is less than 0.1% or something, or a very small percentage, if you can give 8 minutes, or you can give 16 minutes, 2 rounds, or if you can give half an hour, or if you can give 1 hour, morning half an hour and night 1 hour. How much ever you do, that much faster you'll get the benefit. So design your life so that you can do maximum and offer it to Krishna in devotion. And Krishna will reciprocate with you accordingly. Okay? Yeah, thank you, Maharaj. I'll invite Kripa Prabhu for that thank you note. And also, Maharaj, we have 35 participants watching from Facebook Live, and they're all sending their wishes and obeisances to you, Maharaj. Hare Krishna, thank you very much. And I wish and pray to Krishna for all of you who are here to get his blessings by reading the Bhagavad Gita, by chanting Hare Krishna, and in this way earn the friendship of Krishna. Remember, Krishna ரொம்ப ஈகரா இருக்காரு உங்க கூட சேர்ந்து உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல முன்னேறதுக்காக. Don't forget that. Krishna is more eager than you, is waiting for you. Prabhupada அதான் சொன்னாரு, Krishna is hungry for your love. He is waiting whether you will invest in him. அவர் ரொம்ப டீசெண்டா கேட்டிருக்காரு, மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்னுடைய பக்தனாக ஆக எல்லாமே உனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி ஒதுங்கி நிக்கிறாரு, நீங்க பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி. Because he is a very sophisticated gentleman, very sophisticated. He deals and rules only with love. He does not mess around like Hitler. Hail Hitler, எல்லாமே நான் சொன்னபடி கேட்கணும்னு சொல்லவே இல்லை. அவர் ஒதுங்கி நிக்கிறாரு, பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி.
என்ன வசதி கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி. இஸ் a brilliant, wonderful gentleman. Bhagavan, God, your father. So take advantage of this, and very surely you will experience bliss and happiness. So I pray to Krishna that all of you get his blessings and move ahead in leaps and bounds in your relationship with Krishna. Hari Hari Bol, Gaur Hari, Hare Krishna. Prabhu. Thank you very much for your audience and for your company and for your association and for your interest in Bhagavad Gita. May Krishna's blessings be on you. Krishna Mati Rastu. Hare Krishna Maharaj. Thank you so much, because despite your so many classes you are having, but you spend more time with us. We promised 1 hour, that it already prolonged. Because I love all of you so much, I gave extra time. I actually want to spend more time. But அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க 7 மணிக்கு எனக்கு போனோம். I take my bath la and then chant my Gayatri and I have to leap inside the next one la. Okay, Hari Bol. Happy Karimi and happy Mengu. Mengu. Hare Krishna Maharaj. My humble obeisances, O Srila Guru Maharaj, Srila Prabhupada. Manandri Maharaj. Maharaj just left. We can thank everyone here, bro. Yeah. So Hare Krishna, dear devotees, I take this opportunity on behalf of all the facilitator, the organizer of Gita Gyan. It was a very wonderful and enlivening for all of us. And we hope that we get another opportunity to Maharaj again for all of us. It was very wonderful, very, very wonderful. Many of our devotees get benefited and gain more knowledge today. So in the சந்தர்ப்பம் ஏற்படுத்திய சர்வதேவ மாதாஜி உங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இந்த கீதா கியான்ல நிறைய பக்தர்கள் வந்து பங்கெடுத்தனால மிக சிறப்பாக இருந்தது. நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இன்றைக்கு மகாராஜ் நம்மளோட வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆன்மீக உறவை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய சாது சங்கம் கொடுத்திருக்கிறார். அவருடைய அதே நேரத்துல நம்முடைய இந்த கீதாவுடைய சாரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறார். இதனால மகாராஜுடைய ஒரு கருத்து என்னன்னாக்கா, கீதை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை சேர்த்துக்கொண்டு அனுதினமும் நம்ம படிக்கணும்ன்றதுதான் அவருடைய ஒரு வேண்டுகோள். அதே போல மறுபடியும் நம்மளுக்கு மகாராஜுடைய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய எல்லா பக்தர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஹரே கிருஷ்ணா. பஞ்சகல்ப துருபியச்ச கிருபா சிந்துவேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ.